ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பவித்ரா அவங்களுடைய ப்ரோமோ வந்திருக்கு. இதுல இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் எல்லாமே சூப்பரான விஷயத்த பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு இப்படி ஒரு கிஃப்ட் மறுபடியும் கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பின்னணி என்னன்றது தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய சரிகமப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய சீனியர் லெவல் சிங்கர் காம்படிஷன் சீசன் 5 வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா ஆரவாரத்தோட போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நேம்ல புது புது நேம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட்ல வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த சிங்கிங் காம்படிஷன். ஸோ அந்த வகையில இந்த வாரம் நடக்க போறது திருவிழா ரவுண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க. இது பார்க்க ரொம்பவே கலர்ஃபுல்லாகவும் சூப்பராகவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுல ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபேட்டா இருக்கக்கூடிய பவித்ரா இவங்களுடைய பாட்டுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இவங்களோட வாய்ஸ் வந்து யூனிக்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம கூட வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஸ்ரீஹரியும் பாடிட்டு இருக்காரு. ஸோ இந்த வகையில இவங்க ரெண்டு பேருடைய காம்போ எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்துல வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்போம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த வாரம் கண்டினியூஸா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோமோல பார்க்கும்போது கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு விஷயத்த வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரீசெண்ட் டேஸ் வந்து பாத்தீங்கன்னா பவித்ரோட பர்ஃபார்மன்ஸ் கம்மியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சில நெகட்டிவ் ஷேடு போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அவங்க மேல. பட் இப்போ வந்திருக்கக்கூடிய ஜட்ஜஸ் அதாவது குப்புசாமி சார் ஆகட்டும் இல்ல கார்த்திக் ஆகட்டும் வாய் அடிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம குப்புசாமி சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க பாடுறது மட்டும் என்னைக்குமே விட்டுறாதீங்க, அந்த அளவுக்கு யூனிக்கா இருக்கு அப்படின்னு விஷயத்தையும் கார்த்திக் சாரும் ரொம்பவே பாத்தீங்கன்னா மெயின் மறந்து போய் பார்த்துருக்காரு அப்படின்னா அந்த அளவுக்கு இவ்வளவு சூப்பரா பாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ளாஸ் கொடுத்துருக்காங்க ஜட்ஜஸ் அப்படின்ற விஷயத்தையும் இங்க நம்ம ஈஸியா மென்ஷன் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாம ஸ்ரீஹரியோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டு பேரும் ஈக்குவலா சூப்பரா பாட்டு பாடியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேருக்கும் சேர்ந்து கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற விஷயத்தையும் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு வகையால டான்சர் ஜோன்ல இருந்து கொஞ்சம் பக்கமா இருக்கவங்க கொஞ்சம் பேக் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. ஸோ திருவிழா ரவுண்ட் அப்படின்றதால ஸோ கண்டிப்பா இந்த வாரம் எலிமினேஷன் இருக்குமா அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. பட் அதுக்கான பின்னணி என்ன அப்படின்னு நான் லேட்டரா அப்டேட் பண்றேன். பவித்ராவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, அவங்க பாடின பாட்டு எப்படி இருக்கு அப்படின்ற விஷயத்த நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.